வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நாய்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வாரத்துக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்படி தான் டிசைன் பண்ணுறாங்களோ, எப்படி தான் பேர் போடுறாங்களோ, வாரத்துக்கு ஒரு வாட்டி ரொம்ப கஷ்டம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நாய்ஸோட கலர்ஃபிட் Qube 2ங்கிற வாட்சை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வாட்சில் என்னென்ன வசதிகள் இருக்குங்கிறத பார்த்துக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம டெக் சேனல்னால் பொதுவாக கேட்ஜெட்ஸ் எல்லாம் நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது அதோட ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை கம்மி ரேட்டில் வாங்குறதுக்கு கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்போட லிங்க் கீழே கொடுத்துருக்குறேன். அந்த குரூப்பில் அடிக்கடி பிராண்ட்ஸ் கொஞ்சம் கூப்பன் கோடு நிறைய விஷயங்கள் ஆஃபர் பண்ணுவாங்க. 10% டிஸ்கவுண்ட், 25% டிஸ்கவுண்ட், 50% டிஸ்கவுண்ட். அதை அனுபவிக்கணும்னா உங்களுக்கு குரூப்போட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் பாருங்கள், ஸ்மார்ட் வாட்ச் தந்துருக்குறாங்க. இது அப்படியே அப்படியே வெளியே எடுத்துட்டோன்னா வேறு இந்த பாக்ஸில் என்னென்ன வருதுன்னா, சார்ஜ் பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் டைப்பில் சார்ஜிங் கேபிள் தந்துருக்காங்க. லாஸ்ட் டைம் நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு அது டாக்கு மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வாட்டி மேக்னெட்டிக் டைப்பில் சார்ஜிங் கேபிள் தந்துருக்குறாங்க. இதை தவிர்த்து இந்த பாக்ஸில் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. அதாவது யூசர் மேனுவல், அப்புறம் வாரண்டி கார்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தருவாங்க. தென் நாய்ஸோட என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி தான் அதில் ஸ்டிக்கர் இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் ஸ்டிக்கர் தந்துருக்குறாங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங் பார்ட் வருது. இவங்களை பொறுத்த மட்டும் சம்மதிக்கணும். வாரத்துக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி பேர் கொடுக்குறாங்க. அதாவது இன்னும் விட்டு வச்சிட்டோன்னா கின்னஸ் ரெக்கார்டே வாங்கிடுவாங்க போல் இருக்குது. ஏன்னா வாரத்துக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் எந்த பிராண்டுமே பண்ணது கிடையாது. அதாவது இந்தியாவில் நம்பர் 1 பிராண்டுன்னு வரதுக்கு காரணமே இதுன்னு கூட சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு டெடிக்கேஷனில் புதிய புதிய வாட்ச் அறிமுகம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நமக்கு என்ன தேவை, இந்த வாட்சில் என்னென்ன இருக்குது அதை தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு வாட்சை பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுலேயும் உங்களுக்கு ப்ளூடூத் காலிங் இருக்குது. இது மூலிமா ஃபோன் கால் பேசிக்கலாம், ஃபோன் புக் அக்சஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வசதி தந்துருக்காங்க. ஸ்க்ரீன் உங்களுக்கு 1.96 இன்ச்சில் TFT டிஸ்பிளே தந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 இன்ச்சில் உங்களுக்கு ஸ்க்ரீன் தந்திருக்காங்க. இந்த வாட்சில் அதிகப்படியாக 220க்கு மேற்பட்ட வாட்ச் ஃபேஸ் தந்திருக்காங்க. அதாவது சில வாட்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 இருக்கும், 150 இருக்கும். இதில் 220க்கு மேற்பட்ட வாட்ச் ஃபேஸ் தந்திருக்காங்க. அது ஹைலைட்டான விஷயம். அதுக்கப்புறம் AI வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குது. டயல் பேட், அது ஒரு ஹைலைட்டான விஷயம்னு சொல்ல முடியாது, அதை ஹைலைட் படுத்தி காமிச்சிருக்கிறாங்க. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் IP67 இது வாங்கியிருக்கு. தென் 100க்கு மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோட் தந்திருக்கிறாங்க. ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட் நார்மல் அந்த சென்சார் தான், வேறு ஸ்பெஷலாக இல்லை. இவ்வளோ தான் உங்களுக்கு ஹைலைட்டான விஷயம். பேட்டரி பேக்கப் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்கு. இனி உங்களுக்கு வாட்சை காமிக்கிறேன். அதாவது ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்ச் ஃபேஸஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக தந்திருப்பாங்கல்ல, அதை காமிக்கிறேன் பாருங்கள். அவங்க டிஃபால்ட்டாக தந்திருக்கக்கூடிய வாட்ச் ஃபேஸஸ் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அதாவது சில வாட்ச் ஃபேஸ் மொக்கத்தனமாக இருக்கும், ஆனால் இந்த வாட்சில் அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வாட்ச் ஃபேஸுமே நல்லா இருக்குது. அதே மாதிரி இன்ஃபர்மேஷனும் அதுக்கேற்ற மாதிரி விதவிதமாக கொடுத்துருக்குறாங்க. தென் ஸ்வைப்பிங் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் எப்படி பண்ணியிருக்காங்க அதை நம்ம பார்த்துருப்போம். நண்பா, ஸ்வைப்பிங் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் இந்த வாட்சில் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது வாட்ஸ்அப்பில் இருந்து எல்லா சோஷியல் அப்டேட்டும் அதில் வந்துடும். தென் லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. மெனுக்குள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத அப்புறமா பார்த்துடலாம். அதாவது டவுன் பட்டனில் கிளிக் பண்ணும்போது என்டர் ஆகிற மாதிரி பண்ணுவாங்க. இந்த வாட்டி அதாவது இவங்களை பொறுத்த மட்டும் வித்தியாசப்படுத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டி இப்படி பண்ணியிருக்காங்க. தென் கீழேருந்து மேலே பாட்டம் டு டாப்போ உங்களுக்கு ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டர் வருது. அது பொதுவாக காமனாக கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. சில டைம் மேலே கொடுத்துருப்பாங்க, இப்போது கீழே கொடுத்துருக்குறாங்க. தென் லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது டெய்லி ஹெல்த் ரிப்போர்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கப்புறம் மெனுக்குள்ளாடி என்டர் ஆகும்போது நீங்களே பாருங்கள், நாய்ஸ், ஹெல்த் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, பஸ் இருக்குது, மெசேஜ் இருக்குது, வெதர் அப்டேட்டு, கேமராவோட ஷட்டர் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம், அப்புறம் மியூசிக் கண்ட்ரோல் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம், கிளாக்கு, ப்ரீத்திங் எக்ஸசைஸ், AI வாய்ஸ், கேம்ஸுக்குள்ளாடி போனீங்கன்னா அந்த ஃப்ளாப்பி பேடு, ஹாம்ஸ்டர் பை டிஃபால்ட்டாக அவங்க தரது தான், வேறு பெருசாக எதுவும் இல்லை. செட்டிங்ஸு அதில் போனீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் எவ்வளோ டைம் ரிஃப்ரெஷ் ரேட்டு, அந்த மாதிரி டைம் அவுட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். DNT ஆப்ஷன்ஸ் அவ்வளோதான் அதில் இருக்குது. ஆனால் டிசைன்ஸ் வைஸும் ஆப்ஷன்ஸ் வைஸும் கொஞ்சம் வேறுபடுத்தி காமிக்கிறாங்க. சில டைம் பார்த்திங்கன்னா QR கொடுப்பாங்க, சில டைம் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் கொடுப்பாங்க. அப்படி வாரத்துக்கு ஒன்று புதுசாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க.
புதுசாக மக்கள் பார்த்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் மார்க்கெட் வேல்யூ வந்து இந்த பிராண்டுக்கு ஏறிட்டே போகுது. ஏன்னா எந்த பிராண்டும் சரி தான், ஒரு வாட்ச் லான்ச் பண்ணுறாங்கன்னா ஒரு 3 மாதம் டைம் எடுத்துப்பாங்க. சிலர் வந்து 1 வருஷத்துக்கு ஒரு வாட்ச் லான்ச் பண்ணுவாங்க. இவங்க மட்டும்தான் வாரத்துக்கு ஒரு வாட்ச் லான்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த வாட்சில் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க நான் நம்புகிறேன். தென் வந்து இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, அடிக்கடி நிறைய லான்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்தோட அப்டேட்டும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.